ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி டாப்லேருந்து அளவெடுத்து எப்படி ஸ்லீவ் கட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பாருங்கள். ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் இருக்க ஆம்கோலோட அளவு வந்து எவ்வளோ இருக்குது வித்து சீமோட பாருங்கள். நமக்கு வந்து 8.75 இருக்குது. இந்த 8.75லேருந்து 1.5 இன்ச் மைனஸ் பண்ணிடுங்க. நமக்கு வந்து 7.25 வரும். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம கேப் ஹைட் வந்து செஸ்ட் டிவைட் 10 போட்டு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இப்போ நம்ம கண்டுபிடிச்சிடும் அந்த வேல்யூ வந்து டயக்னலாக மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து 1.5 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபேப்ரிக்கில் எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு சீம் அலவன்ஸ் 1/2 இன்ச் கொடுத்துட்டு கேப் ஹைட் கண்டுபிடிச்சோம்ல அதையும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. கேப் ஹைட் மார்க் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு ஃபேப்ரிக் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து ஒரு 8.75 இன்ச் ஃபேப்ரிக் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மேலேருந்து ஒரு 7.25 இப்போ நம்ம கண்டுபிடிச்சோம் அந்த 7.25 மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் வந்து ஒரு 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா டயக்னலாக கோடு போட்டுட்டு இப்போ ஃபுல்லாக வந்து சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ ஃபுல் அளவில் வந்து சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்குல்ல அதோட சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட் வந்து ஃபுல் ஒரு கோடு இருக்குது அப்படின்னா அதில் சென்டர் பாயிண்ட், அதுக்கப்புறம் இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுங்கள். இப்போ நான் 3 பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது இருக்க பாயிண்ட்டுக்கு மேலே 1/2 இன்ச்சு, தேர்டு இருக்க பாயிண்ட்டுக்கு கீழே வந்து ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இந்த 2 பாயிண்ட் நடுவில் வந்து ஒரு கோடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மேலே இருந்து நம்ம செகண்ட் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச்சு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் வளைவு போடுங்க. இது வந்து பேக் ஆர்ம் ஹோலுக்கு. இப்போ நான் எப்படி பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு மேலே 1/2 இன்ச் போட்டோம்ல அந்த பாயிண்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணுறது பேக் ஆர்ம் ஹோலுக்காக. இப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டு கட் பண்ணுறப்ப 2 லேயர்ஸாக இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ரைட் சைட்ஸில் ஒன்றுக்கு மேலே ஒன்று இருக்கணும். இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு வந்து ஷோல்டரோட சென்டர் பாயிண்டில் கரெக்டாக வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். பிகினராக இருக்கப்போ இந்த மாதிரி நீங்கள் சென்டர் பாயிண்ட்லாம் தைக்கிறப்போ உங்களுக்கு வந்து 2 பக்கமும் ஈவனாக வரும். இப்போ நான் ஒரு சைடில் நமக்கு வந்து கரெக்டாக ஈவனாக வந்துடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு தைச்சு காமிக்கிறேன் பாருங்கள். கரெக்டாக வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த சென்டர்லேருந்து அந்த பக்கம் நீங்கள் தைங்க. இப்போ ஒரு சென்டர்லேருந்து தைச்சோல அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் தைங்க. மெதுவாக எடுத்து எடுத்து வச்சு தைங்க. இப்போ ஸ்லீவ் வந்து 2 பக்கம் கரெக்டாக வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்மளோட டாப்லேருந்தே அளவெடுத்து கட் பண்ணோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.